இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தீங்கன்னா என்வரான் 2.49 லேக்ஸ் பொசிஷன்ஸில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதோட மேஜர் கெயின் வந்து இன்னையோட இன்ட்ராடேலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹோல்டிங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 லேக்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக புட் டுகெதர் 14.5 லேக்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து ஒரு இந்த 10 CR அக்கௌண்ட்டுக்கு 1.45% கெயின். இன்னையோட நிஃப்டி கெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.2% தான். ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1.2% அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட்டோ அதிகமாக கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்னையோட பொசிஷன் அண்ட் ஹோல்டிங்ஸோட ஓவர்வியூ. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு லோயர் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இனிஷியலி ஒரு 0.5% மார்க்கெட் ஃபால் ஆயிருந்துச்சு. இதோட மேஜர் காரணம் வந்து நிஃப்டி ஐடி கிராஷ் ஆயிருந்துச்சு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸ் கிராஷ் ஆயிருந்து. மேஜர்லி இன்ஃபோசிஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் ஆல்மோஸ்ட் 5%. அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலி ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதனால் ஒரு கிராஷ் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 0.5% அந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று டே லோவில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் நேற்று டேவோட இந்த லார்ஜஸ்ட் கேண்டில், ஸோ இந்த எப்பயுமே ஒரு லார்ஜஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதோட பேஸை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அந்த செல் ஆஃபை வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி இதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிருந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி டேவோட கன்சாலிடேஷன் நடந்துச்சு. மேஜர்லி உங்களோட டே பார்த்திங்கன்னா எங்கேயும் மூவ் ஆகலை. மேலே கீழே வாலட்டைலாக மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் ப்ரீமியம்ஸுமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டிகேவை பார்த்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்டு போல் வந்து ப்ரீமியம் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ், இந்த ஃபைனலாக நடந்த மார்க்கெட் டவுன்ஃபால்னால், ஒரு டிராஸ்டிக் டவுன்ஃபால்னால் ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இங்கே பார்க்குறதுக்கு மேபி அது குட்டியாக இருக்கலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 0.3% ஃபைனல் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருந்துச்சு. 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபால் ஆகிருந்துச்சு. அதனால தான் வந்து ப்ரீமியம்ஸ் வந்து ஹைக் ஆகிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓவர் நைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்ஸுமே இல்லை, எல்லா ஈவெண்ட்ஸுமே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு ஈவெண்ட்டுனாலையுமே இந்த ப்ரீமியம் இன்க்ரீஸுன்றது ஆகலை. சரி, ஜென்ரலாக வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 ரீசனும் இருக்கும். ஒன்று, ஏதாவது ஒரு ஓவர் நைட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் த எண்ட் போல் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதோ ஒரு மார்க்கெட் டிராஸ்டிக்காக ஃபாலோ ஆகிறதுனால அந்த மாதிரி ஒரு ரீசன்னால் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 ரீசன்னால் தான் ப்ரீமியம்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி செக்டார் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7% கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கரெக்டும் ஆயிருந்துச்சு, திருப்பி ரெக்கவரும் ஆயிருந்துச்சு. பெரிய ரெக்கவரி இல்லை, ஒரு 2% ரெக்கவரி அந்த மாதிரி ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ நிஃப்டி ஐடி இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்த்ரோபிக் ஸ்டாக். ஸோ ஆந்த்ரோபிக்ன்றது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து கிளாட் ஏ அப்படின்ற ஒரு ஏ அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த மாதிரி இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸில் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்ஸ், இந்த ரிசர்ச் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுதுன்னு சொல்லப்படுது. அதனால் என்ன வந்து எப்பயுமே மார்க்கெட் ஏர்லி இண்டிகேட்டர். ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு நியூஸ்னால் கிராஷ் ஆகிருந்துச்சு. இதனால் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கிராஷ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்தர் டேஸில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஜென்ரலி ஒரு நியூஸ் பேஸ்டானது வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். பட் ஆனால் அந்த கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி நான் வந்து ஒரு ஜென்ரலாக கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஏஐ வந்து மனுஷங்களுக்கு எதிராக மாறி ஏஐ எல்லா ஒர்க்கும் பண்ணிடும்னு நம்புகிற ஆள் கிடையாது. ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெட்ஸே வந்து இப்போ ஏஐனால் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் டேட்டா சென்டர்ஸும் பில்ட் பண்ணிகிட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன். ஸோ 3 இயர்ஸ் கழித்து அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்கை வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கும், திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுக்கு அவங்களுக்கு காசு வேணும். இது எங்கேருந்து வரும்னா நம்மள மாதிரி ஆட்கள் பே பண்ணுறதுனால தான் வரும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் க்ரௌடை நீங்கள் வேலையை விட்டு அனுப்பிட்டு ஸோ ஏதோ ஒரு பில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க தான் கஸ்டமர்ஸே. கஸ்டமர்ஸே இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை பில் பண்ணி என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்காது. ஸோ அட் த எண்ட் திருப்பி கஸ்டமர்ஸ் வேணும், திருப்பி இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் டோட்டலாக வந்து எந்த ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்னாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இன்கம் வரும். திருப்பி இது ஒரு சர்க்கிளில் தான் போக போகுது. ஸோ
ஏஐ பஸ்ட்டுன்றது எப்போ ஆகுன்றது எனக்கு தெரியல, பஸ்ட் ஆகுமான்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஏஐயை வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுன்றது நடக்காது. ஸோ இந்த கரெக்ஷனில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபர்தராக மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலான்றதை சொல்கிறேன். ஐ மீன் மேஜர்லி டுவர்ட்ஸ் த நிஃப்டி ஐடி செக்டார். நிஃப்டி ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 36,000 ரேஞ்சஸில் வந்து ரொம்ப நாளாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. 34,000ன்ற ரேஞ்சை வந்து சப்போர்ட்டாக எடுத்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை வச்சுக்கலாம். திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பை பண்ணணும்னாலும் அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். அண்ட் இதனால் தான் நம்ம வந்து இனிஷியலி ஒரு மார்க்கெட் ஃபாலை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நிஃப்டியில் இருக்கிற அதானி ஸ்டாக்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்றைக்கி டோட்டல் ரெக்கவரியுமே நடந்துருச்சு. அவங்க தான் இன்னையோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு டேக் த மார்க்கெட்டை. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட த சிட் ட்ரேடர் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.